உடவத்தகெலே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது எப்படியான ஒரு இடம்னு சொன்னா, கெண்டி டவுனுக்கு பக்கத்திலே அமைஞ்சிக்கக்கூடிய உடவத்தகெலேன்னு சொல்ற இந்த இடம் ஒரு பெரிய ஒரு வனம், ஒரு அடர்ந்த காடு, ஒரு சரணாலயம், அப்படி ஏகப்பட்ட பேர்கள் இதுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அழகான ஒரு இடம். ட்ரெக்கிங் பண்றதுக்கு, ஹைக்கிங் பண்றதுக்கெல்லாம் சூப்பர்பான லொக்கேஷன். மியூசியம் உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தான் பார்க்குறதுக்கு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உடவத்தகெலே வியூ பாயிண்ட்லேருந்து கெண்டிட இந்த அழகான வியூவை பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணத்தை பண்ணி குகையை வந்து அடைஞ்சு கொண்டோம். அந்த காலத்தில் இதுக்குள்ளுக்கு வாழ்கிறப்போ எப்படி இருந்திக்கும். இப்போவே இவ்வளோ பெரிய காடு. கைஸ், இவ்வளோ நேரம் சுற்றினது வீண் போகலை. மானொன்றை கண்டுட்டேன். கண்ணுக்கு படுமா படாதான்னு சொல்லி தேடி தேடி அலைஞ்சி இப்படி ஒன்றை காண்ற சந்தோஷம் உண்மையிலே வேறு லெவல். அந்த ஆய்க்குது கைஸ், பாருங்கள். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ். இன்னைக்கு கெண்டியில் அமைய பெற்றிருக்கிற உடவத்தகெலே என்று சொல்ற சூப்பர்பான ஒரு லொக்கேஷனுக்கு போக போறோம். இப்படியான ஒரு இடம் கெண்டி டவுனுக்கு கிட்ட அமைஞ்சிக்குன்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொன்னா அவ்வளோ அழகான ஒரு இடம். இங்க எப்படியான இடம், பார்க்கறதுக்கு என்னவெல்லாம் அமைக்குது, எப்படி போகணும்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் கைஸ். ஓகே, வாங்க போவோம். இந்த லொக்கேஷன் கெண்டி சிட்டிக்கு பக்கத்திலே தான் அமைய பெற்றிருக்குது. இப்போ நான் நிற்கிற இடம் கெண்டி ட்ரினிட்டி காலேஜுக்கு பக்கத்துல. மேலே போனால் கெண்டி ட்ரினிட்டி காலேஜ், அப்படியே இந்த ரோட்டில் கீழே போனோன்னு சொன்னால் லேக் கிரவுண்ட் வரும். இது ரெண்டுக்கும் இடையில இப்படி உள்ளுக்கு போகிறதுக்கு இந்த ரோடு ஒன்று இருக்குது. இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு ட்ராவல் பண்ணின்னு சொன்னால் அந்த லொக்கேஷனை ஈஸியாக அடைஞ்சு கொள்ளலாம். ட்ரினிட்டி காலேஜுக்கு பக்கத்தால் உள்ளுக்கு வர ரோடு தானே இது. இதில் இப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு வாரத்தோட லொக்கேஷனை ஈஸியாக அடைஞ்சு கொள்ளலாம். வார ரோடும் அழகான ஒரு ரோடு, இயற்கை சூழ்ந்த ஒரு ரோடு. ஓகே, ட்ரினிட்டி காலேஜுக்கு பக்கத்தில் வர அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் அழகான ஒரு ட்ராவல் பண்ணி வந்து லொக்கேஷன் அடைஞ்சு கொண்டோம். பார்க்கிங்கில் பைக்கை போட்டோம். முன்னுக்கு போயிட்டு கவுண்டரில் டிக்கெட் எடுப்போம். இது எப்படியான ஒரு இடம்னு சொன்னால், கெண்டி டவுனுக்கு பக்கத்திலே அமைஞ்சிக்கக்கூடிய உடவத்தகெலேன்னு சொல்கிற இந்த இடம் ஒரு பெரிய ஒரு வனம், ஒரு அடர்ந்த காடு, ஒரு சரணாலயம், அப்படி ஏகப்பட்ட பேர்கள் இதுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அழகான ஒரு இடம். ஓகே, உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்கு. ஒவ்வொன்றா முன்னுக்கு போயிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. இங்க உள்ளுக்கு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பறவைகள், மிருகங்கள், அழகான காட்டு வழி பாதைகள், புதிய புதிய மரங்கள், சின்ன அழகான லேக்ஸ், வியூ பாயிண்ட். அதோட முக்கியமான ஒரு அம்சம் ஒன்றிக்கு உள்ளுக்கு பார்க்கறதுக்கு பழமையான இயற்கை கல்லாலையான ஒரு கட்குகை உண்டு. அதற்குள்ளுக்கோ வீடு மாதிரியான அழகான அமைப்புகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உள்ளுக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு போயிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் கைஸ். அரச வன பூங்கா உடவத்தகெலே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, டிக்கெட் கவுண்டர் வந்துட்டோம். உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே போகலாம். ஓகே, டிக்கெட் எடுத்துட்டோம். ஒருத்தருக்கு 70 ரூபா விட்டுறாங்க. டிக்கெட் கவுண்டர்லேருந்து உள்ளுக்கு ஆகிட்டோம். ஓகே, இப்போ அப்படியே உள்ளுக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். கெண்டி சிட்டிக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா என்னாலே நம்பல அமைக்குது. அவ்வளோ அழகான ஒரு இடம், சுத்தி அடர்ந்த வனப்பகுதி. டிக்கெட் எடுத்துட்டு என்ட்ரன்ஸ்ல உள்ளுக்காகிறதோட இப்படி அழகான ஒரு பொண்டு ஒண்டிக்குது, ராயல் பொண்ட். வாவ், காட்டுக்கு நடுவுல இப்படியான ஒரு இடம். பார்க்குற வியூ சூப்பர்பா இருக்குது. இதுக்குள்ளுக்கோ கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. உள்ளுக்கு ஃபுல்லாக சுற்றுறதுக்கு, ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு, ஹைக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பர்பான லொக்கேஷன். இந்த இடத்துல அழகான ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. காட்டுக்கு நடுவில் சின்ன ஒரு மண் ரோட், அதில் இப்படி உட்கார்றதுக்கு இலைப்பாடுறதுக்கு மாதிரி அழகான ஒரு சேர். அதுக்கு கீழே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அந்த பொன்ற ஒரு சைட் வியூ தான் இது. கீழே இறங்கி போகக்கூடிய பாதை தான் இது, ஒத்த அடி பாதை. அதில் சின்ன பாலம் ஒண்டிக்குது.
இதுக்குள்ளுக்கோ நிறைய மீன் இருக்குது, மேலேருந்து பார்த்தா விளங்குது, சம்டைம் வீடியோலையும் விளங்கும். சிறிய மீன்கள் பெரிய மீன்கள்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் இருக்குது உள்ளுக்கோ. பார்க்குற வியூ அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது அழகான ஒரு வெயில் காலம். கீழே அந்த பொண்டுக்கோ தண்ணி போகக்கூடிய அந்த வழி தான் கீழே விளங்குது. சின்ன ஒரு வாட்டர்ஃபால் மாதிரியான ஒரு இடம் உண்டு. ஆனால் மழை தண்ணி இல்லாதால அந்த வியூ ஒழுங்காக விளங்குது இல்லை. பெரிய மழை டைமுக்கு வந்தேன்னு சொன்னால் அழகாக இந்த இடத்தால தண்ணி போகக்கூடிய அந்த வியூவை பார்த்து கொள்ளலாம். ஃபாரஸ்ட் உள்ளுக்கோ நடந்து கொண்டிருக்கிறோம். சுற்றி காடு, நடுவில் அழகான ஒரு மண் ரோட், சூப்பர்பான வியூ வாய்ந்து கொண்டிருக்குது. நாங்கள் உள்ளுக்கு வரப்போ அழகான வெயில் கிளைமேட். இப்போ பார்த்தா விலங்கும் ஃபுல்லாக மலைக்கு வாசா ஃபுல்லாக இருள் சூழ்ந்து காணப்படுது. உள்ளுக்கு பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள் இருக்குது, நிறைய மான்கள் இருக்குமா உள்ளுக்கோ. பார்ப்போம், எங்களோட சான்ஸுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ளுக்கு நடந்து வரப்போ இப்படி ஒரு இடம் ஒன்று பிரியுது ரோடால். அதில் இந்த சைட் போனேன்னு சொன்னால் கெண்டி வியூவை பார்த்து கொள்ளலாம். வியூ பாயிண்ட்லேருந்து முன்னுக்கோ இந்த இடத்துல பலகையில் குறிப்பும் போடப்பட்டிக்குது. ஓகே, இந்த வழியால் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை போயிட்டு அடைஞ்சு கொண்டு அந்த வியூவை பார்க்கலாம். வெயிலோட உள்ளுக்கு வந்தோம். உள்ளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி நடந்து இப்போம். அதோட இந்த மழை ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஈக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மிச்சம் பழமையான மரங்கள். கெண்டியில் அமைய பெற்றிருக்கிற சூப்பர்பான ஒரு லொக்கேஷன் தான் இந்த உடவத்தக்கலைன்னு சொல்கிற இந்த ஃபாரஸ்ட் லொக்கேஷன். சில நேரம் எங்களோட நியாயமான பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கலாமேன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு வந்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் காணப்படுறாங்க. 1-2 எங்களோட மக்களும் காணப்படுறாங்க. உண்மையிலே சூப்பர்பான ஒரு லொக்கேஷன். செம்ம காற்று, சவுண்டை பார்த்தா விளங்கும். உடவத்த கிளையில் அமைய பெற்றிருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய பாதை தான் இது. செம்ம சூப்பர்பான ஒரு பாதை, அழகான லொக்கேஷன் சுற்றி. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கெண்டிட நியாயமான வியூஸை பார்த்து கொள்ளலாம். வியூ பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். செம்ம காற்று. மேலே பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல முன்னுக்கு வியூ பாயிண்ட். ஓகே, போயிட்டு பார்ப்போம். வாவ், வியூ பாயிண்ட்லேருந்து கெண்டி சிட்டியை பார்க்கக்கூடிய வியூ தான் இது. செம்ம அழகாக இருக்குது, செம்ம அழகான வியூ. இவ்வளோ நாளாக கெண்டி வியூ பாயிண்ட்லேருந்து தான் கெண்டிட வியூவை பார்த்து கொண்டிருந்தோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உடவத்த கிளை வியூ பாயிண்ட்லேருந்து கெண்டிட இந்த அழகான வியூவை பார்க்குறது. வியூ பாயிண்ட்லேருந்து சூப்பர்பான ஒரு வியூவை பார்த்துட்டோம். கெண்டி சிட்டியோட சூப்பர்பான ஒரு வியூவை பார்த்துட்டோம். இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் போகிறோம் மியூசியம் பார்க்குறதுக்கு. பறந்து விரிஞ்ச ஒரு காடு. கிட்டத்தட்ட இதை மாதிரி பாதையில் 7 கிலோமீட்டர்ஸ் நடக்க ஆயிக்குது சுற்றி. சூப்பர்பாய்க்கும் ட்ரக்கிங் மாதிரி அப்படி போகிறது. அதோட முக்கியமாக கிட்டத்தட்ட 104 ஹெக்டேர் பறந்து விரிஞ்ச ஒரு காடு தான் இது. எங்களோட பேட்டில் காய்க்கும் மியூசியம் வந்தோம். இன்றைக்கி மியூசியம் மூடி. மியூசியம் உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் தான் பார்க்குறதுக்கு. இறந்த விலங்குகளை பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க பார்வைக்காக வேண்டி. அதோட சிலந்திகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எங்களோட டைம்
இன்றைக்கி அதை மூடிக்கிறாங்க. உண்மையிலே இந்த வியூ, இந்த ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பர்பாக, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. உள்ளுக்கு பொலித்தீன் யூஸ் பண்ணுறது முற்றா தடை. ஸோ உள்ளுக்கு நாங்கள் கொண்டு வர எங்களோட அந்த பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் பொத்துல் எல்லாத்தையும் திரும்ப நாங்கள் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம், உள்ளுக்கு போடாமல். என்னச்சுன்னா உள்ளுக்கு அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ சூப்பர்பாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய முகத்தர்ற கடமை. வேறு லெவல் வியூ காய்ஸ். இப்படி ஒரு அடர்ந்த காட்டு நடுவில் வேறு எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் பறவைகளோட சத்தங்கள், பூச்சிகளோட சத்தங்கள், பா செம்மையாயிக்குது. இப்படி ஒரு வியூவிலேருந்து இந்த சத்தங்களை கேட்குறப்போ செம்ம ஃபீல் ஒன்று உண்டாகுது. மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக நிம்மதி ஆயிக்குது கைஸ். இந்த ஃபாரஸ்ட் உள்ளுக்கோ சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் படித்து கொள்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மரங்களுக்கும் அதோட பேர்கள் இட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தா விலங்கும் சுற்றி காடு, அதுலேயும் சின்ன சின்ன மரங்களாயிக்கட்டும், பெரிய பெரிய மரங்களாயிக்கட்டும், ஒவ்வொரு மரம் செடி கொடிகளுக்கும் அதோட பேர்கள் இட்டிக்கிறாங்க. ஸோ அதுகளையும் படித்து கொள்ளலாம். உள்ளுக்கு வந்ததுலேருந்தே நாங்களும் சுற்றி சுற்றி ட்ரை பண்ணுறோம், எங்கே சரி ஒரு மானம் சரி பார்க்கலாமான்னு சொல்லி. இன்னும் கண்ணுக்கு மாட்டலை. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள்கிட்ட சான்ஸ் இருந்தால் கண் பார்வைக்கு பாடும். இதுக்குள்ளுக்கோ ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. ஏன்னு சொன்னால் இவ்வளோ அடர்ந்த ஒரு காடாக இருந்தாலும் பயணிக்கக்கூடிய பாதையும் செம்மையாகிக்குது. அதை விட முக்கியமாக பயணிக்கிறதுக்கு எதால் போகணும், எந்த இடத்துக்கு போனால் எந்த வியூவை பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி அழகழகாக இடக்கிட பலகைகளில், பதாதைகளில் போட்டு வச்சுக்குது. ஸோ ஈஸியாக கைட் பண்ணுறாங்க இதுக்குள்ளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. கைஸ், இவ்வளோ நேரம் சுற்றினது வீண் போகலை. மானோண்டை கண்டுட்டேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஈக்குது, இந்த இடத்துல ஈக்குது ஒத்த மானோண்டு. வா, ரொம்ப லாங்கில் ஈக்குது, கிட்ட போனால் ஓடிடும். ஸோ இங்கிருந்தே காட்டுறேன் பாருங்கள். ஒரு மான் தான் நீக்குது அந்த இடத்துல. ஷா, செம்ம அழகான ஒரு வியூ. எவ்வளோதான் மான்களை கூட்டம் கூட்டமாக பார்த்தாலும் இப்படியான ஒரு இடத்துல கண்ணுக்கு படுமா படாதான்னு சொல்லி தேடி தேடி அலைஞ்சி இப்படி ஒன்றை காண்ற சந்தோஷம் உண்மையிலே வேறு லெவல். அந்த ஆய்க்குது காய்ஸ் பாருங்கள், நல்ல கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. இது பாம்பு இல்லை, நாங்கள் செல்லுவோம் பாம்பு சட்டைன்னு சொல்லி. இதுக்கு வேறு என்ன சரி பேர் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கொள்வோம். செம்ம அழகான ஒரு வியூ, அடர்ந்த காடு நடுவில் இப்படியான ஒரு இடம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்மையிலே செம்ம வியூ. நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள், அதோட ஒலிகள், சத்தங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த ரோடால் போயிட்டு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனோன்னு சொன்னால் அந்த பழங்கால குகை அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுக்குள்ளுக்கோ நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் பைசிக்கிளிங் போகும். மேலும் 2 ஹவர்ஸுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நடந்து போக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நடந்து போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு பைக்கை அந்த டிக்கெட் கவுண்டர் கிட்ட தள்ளி கொடுத்து எடுத்து ரெண்ட்டுக்கு இதுக்குள்ளுக்கு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். இப்படியான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக கண்ணை மூடி உட்காந்து இந்த பறவைகள், விலங்குட சத்தத்தெல்லாம் அப்படியே கேட்டோம்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த இனிமை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சுற்றி பார்த்தா விளங்கும், அவ்வளோ அழகான ஒரு வியூ.
கைஸ் என் கையில் இருக்கிற இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நிறைய விழுந்திக்குது. உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். மிச்ச தூரம் நடந்துட்டோம். கீழே அப்படியே பெரிய பள்ளம். அப்படியே இந்த ரோடுக்கு மேலே பெரிய மலைக்காடு. வா, நியாயமான தூரம் நடந்துட்டோம் காய்ஸ். செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குது. பயங்கரமான ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளுக்கு நடந்துட்டு இருக்கிறோம். சுற்றி காடு, அதை விட கொஞ்சம் கும் இருள் ஆகிக்குது. இடைக்கிட்ட சின்ன சின்ன வெளிச்சங்கள் படுகுது. செம்ம வியூ. செம்ம காடு காய்ஸ். செம்ம இருட்டாகிக்குது. சுற்றி ஃபுல்லாக மரம் செடி கொடிகள் தான். கண்ணுக்கு விளங்குறது ஃபுல்லாக அதில் தான். வேறு எந்த ஒரு வியூ மேலே ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்தான் காணப்படுது. வா, பயங்கரமான ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ளுக்கோ ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த காட்டுக்குள்ளுக்கோ பார்த்தா விளங்கும், பிலாக்கா பொலசிக்காக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குது. எல்லா மரத்துலேயும் இப்படித்தான் அடியிலேருந்து மேலே போகாட்டியும் நிறைய காய்கள். இந்த மரத்தை பாருங்கள் காய்ஸ், பெரிய ஒரு மரம் உண்டு. அதில் வேற பாருங்கள், காட்டுறேன் எவ்வளோ லோங்காக வந்திக்கிண்டு. பா, கொங்கிரீட்டால் கட்டப்பட்ட ஒரு மதில், ஒரு கட்டு மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசு, அவ்வளோ லோங் ஆகிக்குது காய்ஸ். பார்க்குறதுக்கு இது கரண்ட் ஒயர் இல்லைன்னு சொன்னால் தண்ணி பட்ட மாதிரி தானே இருக்குது. நானும் அப்படித்தான் ஆரம்பத்தில் நினச்சேன். ஆனால் இல்லை, பெரிய ஒரு கொடி ஒன்று பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. இப்படி போயிட்டு எந்த ஒரு கிளைகளும் இல்லை, இடையில இலைகளும் இல்லை. இந்த இடத்துல முடியுது. போ, என்ன நீட்டு. இந்த மரத்தை பாருங்கள் காய்ஸ். அந்த மரத்தை சுற்றி அழகாக கொடியோடு படர்ந்து போய்க்குது. அழகான ஒரு ஷேப்பில் மேலே வரங்காட்டியும் ஒரே ஷேப்லேயே போகுது காய்ஸ். இந்த இடத்துல ஒரு மரம் கொத்தி ஒன்று காட்டுறேன்னு பாருங்கள். கிளியராக விளங்குமோ தெரியா? விளங்குது, கிளியராக விளங்குது. வா, விழுந்த காஞ்ச செத்த மரம் ஒன்றை கொத்தி கொண்டிருக்குது. பா, செம்ம தூரம் நடந்து வந்துட்டோம் அந்த பழங்கால கட்குகையை பார்க்குறதுக்காக வேண்டி. இந்த இடத்துல ரோட் ரெண்டுக்கு பிரியுது. இதால் போனால் எக்ஸிட், இதில் நேரையாக போனோன்னு சொன்னால் அந்த குகையை அடைஞ்சு கொள்ளலாம். இந்த மரத்தில் உள்ள காய் தான் இது. பார்க்குறதுக்கு பலாக்கா மாதிரி ஐக்கும், ஆனால் இது பலாக்கா இல்லை. இன்றைக்கி இந்த மரத்துடைய காய் பழுத்தப்போ சாப்பிட்டா செம்ம சுவையாய்க்கும். இது பழம் இல்லை, பிஞ்சு காய் உண்டு. யாருக்கு சரி இந்த காய்ட இந்த பழத்தில் பெயர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அழகான ஒரு விஷயம் உண்டிக்குது, பார்த்தா விளங்கும். இந்த மரத்துக்குள்ளுக்கே இன்னும் ஒரு மரம் தலைச்சிக்குது. இந்த மரத்துக்குள்ளுக்கும் வேறொரு மரம். போ, இந்த வியூலேருந்து பார்த்தா நல்லா விளங்கும். இந்த இடத்துல தலைச்சிக்குது இன்னொரு மரம். அதுவும் செம்ம பெரிய மரம் உண்டு, பழங்காலத்து மரங்கள். இந்த இடத்துல ஒரு மரம் உண்டிக்குது மேல் பகுதி. அதில் அடிப்பகுதி பார்த்தா விளங்கும். பா, செம்ம பெருசு. இதை சுற்றி நிற்கிறதுக்கு, சுற்றி பிடிக்கிறேன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 10-15 பேர் சரி தேவைப்படும். அவ்வளோ பெரிய ஒரு மரம். அடிப்பகுதி தான் இது. பா, இதால் உள்ளுக்கு போனால் நாங்கள் தேடி வந்து அந்த கேவை, அந்த குகையை அடைஞ்சு கொள்ளலாம். வாவ், செம்ம அட்வென்ச்சர் ஆகிக்குது, செம்ம த்ரில்லிங். நீண்ட ஒரு பயணத்துக்கு பிறகு இந்த குகையை அடைய போகிறோம். குகைக்கு போகிற வழி லீக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் குகை அடைஞ்சு கொள்ளலாம். இந்த இடத்துல பழமையான கல்லால் கட்டப்பட்ட ஒரு டேங்க் மாதிரியான ஒரு அமைப்புள்ள இடம் உண்டிக்குது. பழமையான உண்டு.
இடக்கிட அப்படியே சிதைவடைஞ்சிக்குது. இப்போ இப்படி காட்டுக்கு நடுவில் இப்படியான இடங்களை பார்க்குறது உண்மைக்குமே செம்ம த்ரில்லிங். அதை விட முக்கியமாக இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ கீழே கெண்டி சிட்டி விளங்குது. ஒரு சில பில்டிங்ஸ் அப்படியே சின்னதாக விளங்குது. செம்ம தூரம் நடந்து வந்துட்டோங்க. செம்ம டயர்ட். ஓகே, பேக்கை கொண்டு வந்ததுக்கும் பிரயோஜனப்படுத்தணுமே. ஸோ தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். நீங்கள் யோசிச்சுப்பீங்களே எவ்வளோ பெரிய பேக்கை கொண்டு வந்தீங்களான்னு, உள்ளுக்கு என்னடா இருக்குன்னு சொல்லி. தண்ணி பாட்டில், சாப்பிட்றதுக்கு பிஸ்கட், அதுகள் தான். ஓகே, இப்படியான ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு இப்படி ஒரு தண்ணியை குடிக்கிறேன்னு சொல்கிறது செம்மையாகிக்குது. ஓகே, ஃபைனலாக நீண்ட ஒரு பயணத்தை பண்ணி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணத்தை பண்ணி குகையை வந்து அடைஞ்சு கொண்டோம். முன்னுக்கு வைக்குது அந்த பாதையை தாண்டி அதுக்கப்புறம் இந்த குகைக்கு வந்த வழி தான் இது. செம்ம த்ரில்லிங்கான ஒரு வழி. ஓகே, குகையை பார்க்கலாம். முதல்ல வெளியிருந்து பார்க்கலாம். இதுதான் அந்த இயற்கையாக அமையப்பெற்ற கட்குகை. கட்குகை மட்டும் இல்லை, இதுக்குள்ளுக்கோ வீடு போன்ற அழகான ஒரு அமைப்பு மிகுது. உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். உள்ளுக்கோ நிறைய ரூம்ஸ், கிச்சன் எல்லாம் மிக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். இதால் தான் உள்ளுக்கு போகணும். அதை விட முக்கியமாக கெண்டி உடவத்த கிளையில் அமையப்பெற்றிருக்கிற இந்த குகையானது நிறைய பேர் செல்கிற பழைய விஷயம்தான். முந்தி காலத்தில், ஆரம்ப காலத்தில் ஒரு மன்னன் வாழ்ந்த ஒரு குகைன்னு சொல்லி அப்படி நிறைய கதைகள் செல்லப்படுகிறது. ஓகே, உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படியான அமைப்பில் உள்ளுக்கு ஈக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக இயற்கையான ஒரு குகை. அந்த இடத்துல அழகான கல்லை செதுக்கப்பட்ட மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று இருக்குது. ஓகே, வெளியிலேருந்து பார்க்குற வியூ தான் இது. உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு செங்கல் செவரு, இந்த இடத்துல செங்கல் செவரு, அதுக்கு மேலுக்கு அப்படியே மண்ணால் அப்படியே ஃபினிஷிங் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வெள்ளை நிறத்தில் அப்படியே ஃபினிஷிங் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தா விளங்கும் இது வந்து ஒரு யானையிட உருவம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மங்கிட்டு வருகுது. நல்லா உத்து பார்த்தா யானையிட ஷேப் ஒன்று விளங்குது. இதை சுற்றி அப்படியே காடு, பெரிய ஒரு குகை. ஓகே, உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். உள்ளுக்கு போகக்கூடிய வழிதான் இது. பழங்கால கதவு உண்டு. உள்ளுக்காகிற இந்த கதவை பார்த்தா விளங்கும் எவ்வளோ பழமையான ஒரு கதவுன்னு சொல்லி. தொட்டு பார்க்குறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிக்குது. ஏண்டா எவ்வளோ பழமையான ஒரு விஷயம் இன்னும் அப்படியே ஈக்குது, நிலைச்சு நிற்குது. வரலாற்று சான்றுகள். கதவுக்கு மேற்பட்ட அந்த கிரில் அழகான மூங்கில் இன்னும் மீக்குது. அந்த மூங்கிலால் செய்யப்பட்டு அடிக்கப்பட்டிக்குது. பழமையான சுவர். இந்த இடத்துல தகரத்தில் ஏதோ பொதிக்கப்பட்டிக்குது. சுற்றி யாருமே இல்லை. இடைக்கிட குட்டி குட்டி வயல், பெரிய இருட்டு, பறவைகளோட சத்தங்கள், ஒலிகள். உள்ளுக்கு போகிறதும் கொஞ்சம் பயமாக தான் நிற்கிது. ஓகே, இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வெளியிலேருந்து டோர்ச் பிடிச்சி பார்த்து கொள்ளலாம். ஓகே, போவோம். உள்ளுக்கு வந்தால் கவனமாக வரணும். இந்த கல்லோட மேற்பகுதி தலையில் பட்டுக்கொள்ளாமல். உள்ளுக்காகிறதோட இப்படி ஒரு அமைப்பு ஒண்டிக்குது. இது கதவு, அதுக்கு சைட்டில். இந்த இடத்துல ஃபுல்லாக மண் தான். மண்ணில் அப்படியே ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கிறாங்க.
அதில் இடைக்கிட இந்த மாதிரியான ஓவியங்கள் மாதிரி இருக்குது தீட்டப்பட்டு, அந்த காலத்தில் தீட்டப்பட்டதோ இல்லாட்டி பிற்காலத்தில் தீட்டப்பட்டதோ தெரியா. இதுக்கு சொல்லுவாங்க அழகா சிவத்தை மண் மூழ்கி வச்சிக்கிறேன்னு சொல்லி, மண்ணால் அப்படியே ஃபினிஷிங் பண்ணி வச்சிக்கிறேன்னு சொல்லி அப்படித்தான் நீக்குது. உள்ளுக்காகிறதோடே அந்த நல்லா வெயில் அடிச்சுட்டு சின்ன சின்ன மழை துளி விழுகிறப்போ ஒரு மண் வாசம் வரும், அந்த வாசம் வருது. அழகான ஒரு மண் வாசம். ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம், கடைசிக்கு கும் இருள் ஆயிக்கும். இந்த இடத்துல அழகா ஒரு உட்கார்றதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பு உண்டிக்குது. உட்கார்றதுக்கு தூங்குறதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கல்லால் சீல் பண்ணப்பட்டிக்குது. இதுவும் கல் தான். இந்த இடத்துல கட்டில் மாதிரியான ஒரு அமைப்பு உண்டிக்குது. கட்டில் மாதிரின்னு சொன்னால் அது கல்லிலே மண்ணிலே அப்படியே செஞ்சு வைக்கப்பட்டிக்குது. இந்த இடத்துல கீழே இறங்குறதுக்கு 2 ஸ்டெப் 2 படி இருக்குது. உண்மையிலே அந்த காலத்தில் இதுக்குள்ளுக்கோ வாழ்கிறப்போ எப்படி இருந்திக்கும். இப்போவே இவ்வளோ பெரிய காடு, அந்த காலம் எப்படி இருந்திக்கும். இந்த இடத்துல ஒரு கல்லில் உள்ளுக்கே இப்படி ஒரு வர்ணம் தீட்டப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு. இது எதுக்காகன்னு சொல்லி யாருக்கு சரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வர்ணம் தீட்டப்பட்ட கல்லில் மேற்பகுதியில் இப்படியான ஒரு அமைப்பு உண்டிக்குது. கல்லில் குட்டி குட்டியாக செதுக்கப்பட்டு இப்படி பெரிய ஒரு அமைப்பு உண்டு. இப்படியான ஒரு குகையில், இப்படியான ஒரு இடத்துல, இப்படியான ஒரு அடர்ந்த காட்டில் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்திக்கும் இதுக்குள்ளுக்கு வாழ்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது. பா, இது ஃபுல்லாக மேல் பகுதி ஃபுல்லாக கல்லால் சூழப்பட்டது. இப்படி ஒரு இடம் உண்டிக்குது. அதிலே அந்த கல்லிலே மேற்பகுதி பார்த்தா விலங்கும் தகரம் போன்ற ஒரு அமைப்பு இந்த விலங்கு தான். பட் அது தகரமாக ஈக்க சான்ஸ் இல்லை. கல்லிட அந்த லேஸ் ஆகிக்கணும். பார்க்குறப்போ தட்டுறப்போ தகரம் மாதிரித்தான் சவுண்ட் வருதானா, அந்த கல்லிட லேஸ் ஆகிக்கிறோம். காலம் போக போக இப்படி ஆகிக்கலாம். இந்த நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. இவ்வளோ நேரம் டோர்ச் ஆன் பண்ணி வச்சு கொண்டு உள்ளுக்கிக்கிறோம். இப்போ டோர்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் உள்ளுக்கோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருள். பா, அதே இடத்துலேருந்து டோர்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்படி இருட்டு. இந்த கதவு, அந்த கதவு இருக்கிற அந்த இடையால் வரக்கூடிய வெளிச்சம் மட்டும்தான் உள்ளுக்கு வருகுது. கதவு அந்த இடத்துல கதவு ஒன்று இருந்து அதை மூடினா எந்த ஒரு வெளிச்சமுமே உள்ளுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. மேபி இந்த கதவுல மேலுக்கு ஈக்கிற இந்த இடையை தவிர. பா, செம்ம இருட்டு. உள்ளுக்கு ஈக்கிறதே அவ்வளோ பயமாகிக்குது. ஓகே, வெளியில் போயிட்டு பார்ப்போம். பா, உள்ளுக்கு இருந்துட்டு வெளியே வாரப்போ வித்தியாசமான ஒரு ஃபீல் ஆகிக்குது. உள்ளுக்கு கும் இருள், அதை விட அந்த மண் வாசம். பா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பா, வெளியே வந்தால் தான் ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்குது. உள்ளுக்கு அவ்வளோ இருட்டு, அதை விட அவ்வளோ பயம். பெரிய ஒரு குகை உண்டு. வெளியிருந்து பார்க்குறப்போ சிறுசி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு நல்ல பெரிய இடம். இந்த இடத்துலையும் ஏதோ இருந்து இருக்கக்கூடும். காலம் போக போக இந்த விலங்குது அப்படியே அது இடிஞ்சு விழுந்ததுக்குள்ள அடையாளங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, மிச்ச தூரம் பயணம் பண்ணி இந்த அழகான இயற்கை கட்குகையை சுற்றி பார்த்துட்டோம். வேறு லெவல். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு முன்னுக்கு போகலாம் காய்ஸ். அந்த குகையை பார்த்துட்டு, இதால் தான் உள்ளு குகையை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வந்து கொண்டிருக்கிறோம். நான் வந்த ரோடு தான் இது. ஸோ அப்படியே நாங்கள் இப்போ இங்கால சைடில் உள்ள ரோட்டில் போக போகிறோம். நான் போட்டிக்கு எக்ஸிட்டுன்னு சொல்லி இந்த ரோட்டில் அப்படியே போகணுன்னு சொன்னால் வெளியில் எக்ஸிட் ஆகலும் இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சைடில் மியூசியம் இருந்துச்சு. ஸோ எங்களோட பெட்லக் மியூசியத்தை மட்டும் பார்க்க கிடைக்கல. ஸோ மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்.
ஓகே, அப்படி இதில் போயிட்டு இன்னும் எவ்வளோலாம் பார்க்க வைக்குதோ பார்த்துட்டு அப்படியே வெளியாகலாம். இந்த இடத்துல சூப்பர்பான ஒரு விஷயம் ஒன்றிக்குது பாருங்கள். ஒரு கொடி ஒன்று விளங்குது தானே, ரோட்டை க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு அந்த மரத்தில் அப்படியே மேலே போகுது. இங்கால சைடில் இப்படியே வந்து கண்ணுக்கு விளங்குற தூரம்பரங்காட்டியும் அப்படியே போகுது, அந்த மேலே போகுது. ஓகேயா? ஓகே, இப்போ இதில் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். கண்ணுக்கு விளங்குற தூரம் அப்படியே படர்ந்து விரிஞ்சு போய்கொண்டே இருக்குது. ஓகே, இதில் பேர் வந்து புஷ்வெல். கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு கொடி. கிட்டத்தட்ட இந்த காட்டுக்குள்ளுக்கோ உடவத்த கிளை காட்டுக்குள்ளுக்கோ இந்த கொடி 2 ஹெக்டேர்ஸ்க்கு மேலே பறந்து விரிஞ்சிக்குதான். பா, எவ்வளோ பெரிய ஒரு வரலாறை கொண்டது, இன்னும் அப்படியே இருக்குது. இந்த இடத்த பாருங்கள் காய்ஸ், ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக ஏதோ காட்டு விலங்குகள் கூட்டமாக வந்து இந்த மண்ணெல்லாம் தோண்டிக்குது. இந்த பார்த்த விலங்கும் 2 சைடு மேய்க்குது, இந்த சைடு மேய்க்குது. இதை விட கூடுதலாக இந்த சைடில் இருக்குது. இந்த மண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக தோண்டி வச்சுக்குது. ஓகே காய்ஸ், உடவத்த கிளை உள்ளுக்கோ கிட்டத்தட்ட கூடினாலும் குறையாத ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம். பா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிச்சு. விலங்குகள், பறவைகள், இவர் 2 பேரும் பின்னாலே வாராவோ. மிஷ நேரம் உள்ளுக்கு வாரப்போ அழகான வெயில், உள்ளுக்கு வந்தோடனே மழை இருட்டு, இந்த திரும்ப அழகான இளம் வெயில், ஈவினிங் ஆகி கொண்டு மீக்குது டைம். பா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். புதிய மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள்னு சொல்லி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிச்சு இந்த ஜேர்னி, இந்த ட்ராவல். உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக நடைப்பயணம் இதை மாதிரி பாதையில். உள்ளுக்கு வந்ததுக்கு உள்ளுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டோம். ஓகே, உடவத்த கீழே ஃபாரஸ்ட்லேருந்து வெளியாகிட்டோம். டிக்கெட் கவுண்டருக்கு வெளியே நிற்கிறோம். பார்க்கிங் போகிறோம் வெஹிக்கிள், பைக் எடுக்கிறதுக்கு. இங்கே உள்ளுக்காகிறப்போவும் வெளியாகிறப்போவும் எங்களோட டீட்டெயில்ஸை, உள்ளுக்காகிறப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு, உள்ளுக்காகிற இன் டைம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வெளியாகிறப்போ அவுட் டைமே எழுதிட்டு சைன் பண்ணிட்டு தான் வெளியாகணும் ரெக்கார்ட் புக்கில். ஓகே, எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். அது வரைக்கும் see you, bye bye.